Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. இவங்கெல்லாம் என்ன காரணத்தால் அதை ஏற்றுக்கல? என்ன காரணம்னு தெரியல. எனக்கு இவர் அன்பாலய பிரபாகரன் மாத்திரம் சொன்னார், கண்ணு தெரியாத இதுங்கிறது ஒரு நெகட்டிவ் கேரக்டர், இது வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ யாருக்கும் பாண்டியராஜன் சாருக்கு சொல்லும்போது தான் குஷ்பு மேடத்துக்காக சொல்லி சொன்னாங்க. அப்போ போய் அவங்கக்கிட்டக்காக சொன்னேன். குஷ்பு மேடம் என்ன 2 கம்பெனிக்கு அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு கதை பிடிச்சி போச்சு. அவங்க 2 கம்பெனிக்கு என்ன அனுப்பிச்சாங்க. பட் அதான் ப்ரொடியூசர்ஸுக்கு பிடிக்கல, அவங்க அனுப்பிச்சாங்க. அது நிறைய பேர்கிட்ட சொல்லி ரிஜெக்ட் ஆனது தான். ஸோ இந்த கதைக்கு ஒரு பிரபலமான கதாநாயகன் கிடைக்க மாட்டார்னு அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம். அது முடிவுக்கு வந்துட்டா இப்போ வடிவேல் வச்சு பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு வந்தது. அது எதனால் வடிவேல் வச்சு பண்ணலாம்? ஏன்னா அது எனக்கு சிட்டி லைஃப்ஸோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த கதை கிடச்சிது. அப்போ வேறு பேட்டர்ன் தான் கதை வச்சுருந்தேன். ஸோ அப்போ வடிவேல் சார் அப்போ வடிவேல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். எனக்கு இந்த சக்கரத்தேவனில் அவரும் நடிச்சிருந்தார், சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் ஆரம்ப கட்டம் தானே, எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக தானே இருப்பார் அவர். அதனால் அவர்கிட்ட போய் காசு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் சந்தோஷப்பட்டு அவரும் 2-3 ப்ரொடியூசரை ஜென்டில்மேன் குஞ்சுமோ சாட்டையெல்லாம் போய் கதை சொல்ல ஆரம்பித்தார். அவரும் கதை கேட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் பண்ணலை, அதுவும் டிலே ஆச்சு. அப்புறம் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இந்த கதையை நல்ல ஆர்டிஸ்ட்டே வச்சு பண்ணலாம், நீ இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் சேர்த்தினா அப்படின்னு சொன்னோன்னே அதை கொஞ்சம் கமர்ஷியல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் அப்புறம் யாரோ போய் சொன்னேன், எல்லாத்தையுமே பார்த்து ட்ரை பண்ணேன். அதில் சூப்பர் குட் சௌத்ரி தான் கதை நல்லாயிருக்கு. துள்ளாத மனமும் துள்ளும் கதையை கேட்டுட்டு தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி என்ன சொன்னார்? ட்ராக் சுரேஷ் சார் தான் எனக்கு சௌத்ரி சார்கிட்ட கொண்டு போய் விட்டார். விடும்போதே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. அருமையான கதை, நான் 1 வருஷமாக நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு கரெக்டான ஃபைனான்சியர் கிடைக்கல சார், இந்த கதையை நீங்கள் பண்ணுங்கள், நான் வேணால் உங்கள்கிட்ட பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் கொடுத்தேன். சேர்த்தாரு. என்ன ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கதை சொல்லு அப்படின்னாரு. என்னடா பண்ணுறதுட்டு 10 நிமிஷத்தில் எப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் சொன்னேன். நெகட்டிவ் கிளைமாக்ஸ் சொன்னேன். சௌத்ரி சார் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. லைனு நல்லா இருக்கு, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக கதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், பாசிட்டிவ் கிளைமாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல் கதை சொல்லுங்கள், நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 1 வீக்கில் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டோன்னா பயங்கர சிரிப்பு. சௌத்ரி சார் ரொம்ப சிரிக்க மாட்டார், ரொம்ப சிரிச்சாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. அப்போ நான் பழவந்தாங்கல் இருந்தேன். அப்போ என்னை பிடிக்க முடியல அவரால். அப்புறம் அந்த பாவாலட்சுமணன் மேனேஜரை விட்டு தான் அப்போ என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அவங்க இங்கே ரூமுக்கு போகிறதில்ல. அதை கண்டுபிடிச்சி பாபா அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை பிடிச்சிட்டு போனார். எங்கேயா போனேன் சௌத்ரி, 1 வாரமாக உன்னை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் போய் பார்த்தேன். எங்கேயா போனேன்னா உன்னை தான் டெய்லி ஆஃபீஸ் வர சொன்னேன்ல, அவர் சொல்லலை என்கிட்ட. கதை பிடிச்ச சந்தோஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கு கூப்பிட்றேன்ட்டு போயிட்டாரு. சரி எப்போ கூடுவான்னு தெரியல. அப்போ தான் ஃபோனுக்குன்னு எதுவுமே இருக்காதே சார். குத்து மதிப்பாக இவன் அங்கே இருப்பான், இவன் அவனை போய் பிடிச்சி வாங்கிறது தான் பிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி டெய்லி வா ஆஃபீஸ்க்கு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டார். அப்படி தான் ஆரம்பிச்சிது அந்த விஷயம். விஜய்க்கு எப்போ கதை சொன்னீங்க? விஜய்க்கு சார் தான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் 2-3 பேர் ட்ரை பண்ணார் சார். அப்போ அவர் அனுப்பிச்ச ஆர்டிஸ்ட்டும் கதையை வேணான்ட்டாங்க. ஆமாம் வேணான்ட்டாங்க. அதில் சார் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஏன்னா இந்த கதையை வேணான்றாங்க அப்படின்ட்டு. நீ இப்போ அருமையான கதையை மிஸ் பண்ணுறாங்க. முரளி சார். அப்புறம் இப்போ விஜய்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிட்டு அப்புறம் விஜய் சார் வர சொன்னார். போய் பார்த்தோன்னா வர சொன்னார். அப்புறம் விஜய் சார் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னாரு. இவர் வந்தோடனே சார் நல்லா இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு. மறுநாள் ஏதாவது பார்த்தியா இதை கூப்பிட்டாங்க இல்லையா, சரிவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு திரும்பியும் கிளம்பி போயிட்டார். இப்போ எஸ்எஸ்சி பிரசாத்தில் ஏதோ ரெக்கார்டிங்கில் இருந்தார். அவர் சௌத்ரி சார் நானும் போனால் சௌத்ரி சாரை பார்த்தோன்னா அவர் என்ன நேற்று பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாப்புல, நல்லா இருக்கு என்ன இங்கே இல்லை ஒன்றும் தெரியல. அப்போ ஏதோ பேக் பெயின்னு சொல்லிட்டு பென்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருந்தேன். விஜய் அட்மிட் ஆகியிருந்தாப்புல. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அம்மாவும் விஜய் இருந்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து சிரிச்சுட்டு சொன்னாப்புல. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. விஜய்க்காக இந்த கதையில் ஏதாவது மாற்றங்களை
பண்ணீங்களா? ஆமாம், நான் வந்து இப்போ எனக்கு இந்த அதில் ஃபைட் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நான் 2 ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தேன். கதை சொல்லும்போது அது விஜய் சார்ட்ட சொல்லலை நான். அவர் என்கிட்ட கேட்டது எனக்கு 2 ஃபைட்டு வேணும்னாரு. எனக்கு சிரித்தேன் நான். ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார் இருக்குது, நான் உங்ககிட்ட கதை சொல்லும்போது சொன்னேன். பார்த்தீங்களா, மறக்கிறீங்களா, எங்கெங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் கரெக்டாக சுச்சுவேஷனை சொன்னேன். தேவைப்படுது இதுக்கு, வாங்கி நல்லாயிருக்காங்க, அதுதான் சொன்னார், வேறு எதுவும் சொன்னார். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார்? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்களை என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியுறாங்க வந்து நம்மளை தான் பார்த்துட்டு தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம நினச்சிட்டு போனோம். அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண அப்படின்னா நல்லாயிருக்கு, அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார். நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படி நின்றுருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க, இங்கே வாங்க அப்படிம்பார். என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கம்பார். அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுதானே அப்படிம்பார். ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பேன் நான். என்ன பண்ணுங்கம்பார். அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார். அதை நடித்து காட்டுவார். ஸோ அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிம்ரன் வந்து அப்போ வந்து பயங்கர கிளாமர் ஆகிட்டாங்க. நிறைய கிளாமராக படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌதி சார் என்கிட்ட கேட்டார், யார் இந்த படத்தை உனக்கு ஹீரோயின்? சிம்ரன் தான் பட்டாங்க. ஏய் இவ்வளோ நல்ல கதையை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளாமராலாட ஆடுது, அதை போய் கேட்குறேன். இல்லை சார் அந்த உங்களுக்கு சாரி கீரி கட்டி பண்ணோம்னா ரொம்ப வந்து காம்பேக்டான ஒரு எல்லாம் மாற்றலாம் சார், நல்லா பண்ணுவாங்க சார். அப்படியா, சரி உனக்கு கான்ஃபிடென்ட் தான் பண்ணிக்க அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி சிம்ரனுக்கும் போய் ரெசிடென்சியில் தான் வச்சு கதை சொன்னேன். ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு சிம்ரன். அதுவும் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப வந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சார். ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதே மாதிரி நான் அதை பண்ணணும், எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஹீரோ விஜய், தயாரிப்பாளர் சௌத்ரி இவங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? விஜய் சார் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். விஜய் சாரை விட சேசி பயங்கர ஹாப்பி. ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷத்தில் குதிக்கலை அந்த மாதிரி ஒரு. ஏன்னா படம் நல்லா வருதுங்கிறது தெரியும், பட் இவ்வளோ எமோஷனும் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து. ஏன்னா ரீரிகார்டிங் பண்ணும்போதே வந்து சார் ஃபஸ்ட் ரீல் பார்த்தவங்க இப்போலாம் வந்து ஒரு ரீலாக தானே பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் ஃபஸ்ட் ரீல்னா 20 பேர் செகண்ட் ரீல், 30 பேர் தேர்ட் ரீல். க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்குது ரீரிகார்டிங்குள்ளே. அது என்னடா இவ்வளோ க்ரௌடு வருது பார்த்து சார் அவங்க மியூசிஷியன்லாம் சொல்லி க்ரௌடு ஏற்றி ரீரிகார்டிங் தேட்டருக்குள்ளே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். கிளைமாக்ஸ்க்கெல்லாம் குமிச்சிட்டாங்க சார் தேட்டரில். என்ன கிளைமாக்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு நிற்கிறேன். ஸோ அங்கேருந்தே இது பெரிய ஒரு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அந்த படம் வந்து யாரை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜோல்ட் ஆகும் அந்த டைமில். இப்பயுமே பார்க்குறாங்கங்கிறப்ப அது அந்த டைமில் பெரிய ஜோல்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிட்டார் விஜய் சார். அந்த படத்துடைய வெற்றி உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது என்ன? எனக்கு வந்து இன்னைய வரைக்கும் அதுதான். நானும் எத்தனையோ படங்கள் இட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தோன்னு சொல்லுவாங்க சார் துலாதமான ஏன்டா ஆமாம் சார் நிறைய படங்கள் நானும் இட்டு கொடுத்துருக்கேன், நிறைய நல்ல படமும் பண்ணியிருக்கேன். பார்த்த உடனே அவங்க கேட்கும்போது துலாதமாக இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2K வந்து அப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு தெரியும். இந்த வேலை என்ன வந்து தேக்கலாங்க நீங்கள் தானே, சூப்பர் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு படம் தரோம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பேக் அவங்க போக மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. நானும் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா ரொம்ப நாளாக இந்த துலாதம் நம்ம கேட்டு இதுலேருந்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஒரு 3 மாதம் கழிச்சு வரேன் சார்
துல்லாத மனமும் துள்ள நீங்கள் தான் பண்ணீங்களா? சொல்லவே இல்லையே சார் நீங்கள் அப்படிம்பாங்க. அந்த வகையில் எனக்கு இன்னைய வரைக்கும் அதுதான் சார், அது ஒரு பேஸாக நிற்கிறது அந்த படம். நீங்கள் விஜயோட இணைந்து பணியாற்றிய முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படம். ஆனாலும் அவரோட ஏன் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றலை? 2-3 இப்போ வாய்ப்புகள் வந்தது, அதை நானும் சரியாக பயன்படுத்திக்கல. சார் மேலே தப்புன்னு நான் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னமோ டைம் ஆன மாதிரி தெரியல. ஃப்யூச்சரில் சேர்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை சார், அது இறைவனோட கையில் இருக்குது. ஸோ அதனால் அதை ரொம்பவும் ஃபோர்ஸாகவும் எடுத்துக்கிறது கிடையாது. வந்தால் சந்தோஷம், வரலன்னா வருத்தம் இல்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு. பெண்ணின் மனதை தொட்டு கதையில் முதல்ல விஜய் நடிக்கிறதா இருந்ததா? அது சார் தான் பண்ண வேண்டியது. அது என்னமோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அது ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் 2 படங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஒரு ரீமேக் படம் வந்தது, அந்த படமும் எனக்கு மிஸ் ஆகி போச்சு. பிரபுதேவோட அந்த படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? நான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் தான் பிரபுதேவாவுக்கு. ரொம்ப ஃபேன். எனக்கு டான்ஸ்னால் அவரோட டான்ஸும் அந்த ஆரம்ப இன்ட்ரோடெலாம் எனக்கு அப்படி ஒரு ஃபேனாக இருந்தேன். அப்போ அந்த படம் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவரை வச்சு. அப்போ போயிட்டு இப்படி நில்லுங்க பிரபு, இப்படி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏதோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு. இந்த மாதிரி நில்லுங்க, அந்த ஹீரோயினோட அப்படி இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு நிறைய செலக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஃபோட்டோ ஷூட் அப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தி படத்துலேருந்து எடுத்து இதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அது இப்படி போயிட்டாப்புல. ஏன்னா இந்த போஸ்டெல்லாம் பார்த்து இப்படி போகிறாப்புலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி வேணும்னு கேட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை வச்சுட்டு அவர் போஸ் கொடுத்தாரு பாருங்க, ஃபோட்டோ ஷூட்லேயே நான் அவுட்டு. அப்புறம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரோட பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, மாண்டேஜ் சாங்கு கண்ணுக்குள்ளே உன்னித்தின் கண்ணமாக சாங் இருந்தது. அந்த சாங் வந்து யாரை மாஸ்டராக போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரபு மாஸ்டர் கேட்டேன், நீங்களே எடுங்க இல்லை அப்படின்னாரு. சார் எனக்கு 2வது படம் தான் எனக்கு அது. சார் சின்ன மாண்டேஜ் எடுத்திருக்கேன் நான், ராஜி மாஸ்டர் வரலன்னு சொல்லிட்டு தொடுத்துடணும் எடுத்தேன் நான், இந்த பொண்ணு குளிக்கிறதெல்லாம். பட்டு இது ஃபுல் சாங் எடுக்குதுன்னா கொஞ்சம் இல்லை நீ எடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம என்ன சீனாக சொன்னாலும் அந்த சாங்காக மாற்றிடுவார் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சீனாக தான் சொல்லுவேன் நான். சார் ரொம்ப அந்த இடத்துல அப்படி பார்த்துட்டே இருக்கோம் ஒரு கோயிலை. என்ன இல்லை சார், இல்லை யாரோ ஒருத்தன் தேங்காய் உடைக்கிறான், இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கப்போ ஆளை காணவங்கள சூப்பர் போயிட்டார் தேங்காய் போகிறதுக்கு. அது அழகாக வந்து மாண்டேஜஸில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் கேமராமேன் மணிகண்டன், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டு அவர் எனக்கு மாண்டேஜஸ் சாங் எப்படி எடுக்கிறதுங்கிறத ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அந்த படத்தில் பிரபுதேவும் அவருடைய அண்ணனான ராஜுவும் சேர்ந்து ஆடின நடனம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எங்கே அந்த ஐடியா உங்களுக்கு பிறந்தது? ராஜ் மாஸ்டர் தான் வந்து அதில் வந்து டான்ஸ் மாஸ்டரு. பிரபு ஆடிட்டு இருப்பாப்புல, அவங்க அப்பா வந்துட்டாப்புல. 2 பசங்க ஆர்டர் பார்த்தா இல்லை ஏதாவது 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி தெரியல, வந்து அப்படியே வரப்பார். மாஸ்டர் உள்ள டேய் நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப ஒரு குழந்த மாதிரி இருப்பார் சுந்தர மாஸ்டர். அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்க. ராஜி மாஸ்டரும் பிரபு மாஸ்டரும் ஆடுறாங்களே, இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு 2 நாள் வந்து கட் பண்ணியே போயிட்டே இருக்காப்புல ராஜி மாஸ்டர். நல்லா வருது. இது மணி வந்து பிரபு மாஸ்டரோட ரொம்ப ஃப்ரெண்டாச்சே. 3ஆம் நாள் வந்தோடனே, என்ன பிரபு இப்படி கட் பண்ணி நீ எவ்வளோ தூரம் போவ, சிங்கிள் ஒன்று வையே அப்படின்னோடனே டப்புன்னு உள்ள பார்த்தா ராஜி வரா அப்படின்ட்டு எங்கேயோ மேலேருந்து குதிச்சு இங்கே வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி அப்படியே போய் சைக்கிள் ரிக்ஷாவிலேருந்து குதிச்சு திரும்ப மாடி மேலே ஏறி அதுலேருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் குதிச்சு திரும்ப வந்து மொத்த பேரும் ஆடுற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் கம்போஸ் பண்ணிட்டாப்ல சார். ஒரு ஷாட் எடுத்தாலே எனர்ஜி லெவல் போயிடும். கிட்ட 6 டேக்காக என்னமோ போச்சு. அதே எனர்ஜியில் ஆடி அதை ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ எனர்ஜி லெவலுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் பிரபு மாஸ்டருக்கு. எல்லா இயக்குநர்களுக்குமே முதல் படத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சனைகளை முதல் படத்துல சந்திச்சிங்களா? இல்லை சார், எனக்கு வந்து நல்ல தயாரிப்பார் சௌத்ரி சார். ஏதாவது வந்து நட்பு வட்டத்து கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஏதாவது போயிட்டுருப்பேன் வந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட போவாங்க. அப்போ அவர் கேட்பார், காலைல எத்தனை மணிக்கு நான் ஷார்ட் வைக்கிறான்? காலைல ஒரு 6-7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சிடறான். சாயந்தரம் சார் 5 மணிக்கே முடிச்சிடறான் சார் ஷெட்யூலில். ஈவினிங் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் அவனுங்க ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்க, ஏன்டா அதை பற்றி நம்ம கண்டுக்கணும், அதை விட்டுட்டா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்.
ஸோ நானும் வந்து அந்த டீமை ரொம்ப அழகாக எனக்கு செட் ஆகி போச்சு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் என்னை பார்த்துக்கிட்டாரு. எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் தான் இருந்தார். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அந்த படத்தில். நான் கரெக்டாக என்ன நினச்சனோ, எந்த லொக்கேஷன் கேட்டனோ, ஒரு செட்டு கேட்டேன், செட்டு போட்டு கொடுத்தாரு. கர்நாடகாவில் தான் வந்து சாங் பண்ணணும், லொக்கேஷன் கேட்டேன், அதுக்கும் என்ன அனுப்பிச்சி விட்டார். எது கேட்டேன், கம்ஃபர்டான எனக்கு கேமராமேன் அது செல்வா, இப்போ இந்த படத்துக்கு அவர் தான் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஆர்ட் டைரக்டர் பிரபாகர். டீமும் எனக்கு ரொம்ப அழகாக செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அந்த படத்தில். ஆஸ்கார் ரவிச்சந்திரனுடைய படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வந்தது? எனக்கு வந்து அந்த இப்போ வந்து இந்த ஸ்டில் சிவான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார் என் படத்தில். அவர் வந்து விக்ரமன் சார் கூட அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து ஆஸ்கார் ரவி சாருக்கு விக்ரமன் சார் தான் பண்ணார். அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அவர் தான் வந்து கூப்பிட்டார். அந்த படம் முடிஞ்சுட்டு வச்சு இப்போ எதிர்த்து ஆஃபீஸ் தான். நான் வந்து ரோஜா கமெண்ட்ஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். சரவணபவன் ஆப்போசிட்டில் ரோஜா கமெண்ட்ஸு, அந்த பக்கம் ஆஸ்கார் ரவி சார் ஆஃபீஸு. இந்த மாதிரி சார் ரவி சார் அங்கே இருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி எல் சார் அங்கே போய் எல் சார் பார்க்கணும்னு சொல்லிட்டாப்புல. இங்கே வந்து ரவி சார் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு போனால் ரவி சார் உட்காந்தார். அவர் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார். போவேன், இங்கே பார்த்தா சைன் ஒரு ஸ்கூட்டரில் வந்து இறங்குவார். சார் அப்படின்னா, இல்லை சார், என்ன சார் ஸ்கூட்டரில் நீங்கள் நம்ம யாரும் தெரியக்கூடாது சார். பாண்டி பஜாரில் இறங்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போய்ட்டு அப்படியே மறைஞ்சிருவார் சார் கூட்டத்துக்குள்ளே. இது வரைக்கும் அவர் ஃபோட்டோ யாரும் பார்த்ததும் கிடையாது. அப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதர் தான். அப்புறம் போனோடனே சொல்லிட்டார், சார் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள், எனக்கு நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா அப்புறம் நான் அதுக்காக கதை ரெடி பண்ணேன். கதை பிடிச்சி போய் எனக்கு அஜித் சார் கிடைப்பார். இந்த படத்துக்கும் பெண்ணின் மனிதத்துக்குமே விஜய் சார் இல்லைன்னா அஜித் சார் பண்ணியிருக்க வேண்டியது. அஜித் பார்த்து கதை சொன்னேன். பார்த்து கதை சொன்னோன்னா அவர் எல்லாம் ஓகேன்ட்டார். அஜித் சார் ஓகேன்ட்டார். அவர் ஒரு 5 லட்ச ரூபா, அவர் 35 ரூபா கேட்குறாரு. காஜாபாய் 30 ரூபா தான் கொடுப்பான்றார். ஒரு 5 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸில் அந்த ப்ராஜெக்டை மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் அந்த படத்துக்கு ரவி சார் சொன்னோன்னே போய் பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து வாலி வந்ததுனால பெரிய சம்பளம், நல்ல சம்பளம். பட் உடனே எனக்கு கமிட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அப்படி தான் அவர் தான் கமிட் பண்ணி கொடுத்தாரு. அது பெரிய ப்ராஜெக்ட்டு. 2 வீடு வந்து பெருசாக போடணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தாரு ரவி சார். ஒரு பெரிய ப்ரொடியூசர். அந்த அவர் கம்பெனியில் ஆரம்பித்த பெரிய ப்ராஜெக்டில் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பெரிய செட்டு எல்லாமே போட்டு ரொம்ப அழகாக வித்யாசாகர் மியூசிக்கு. ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு போகலாம் நவாஸ். அந்த படத்தில் அஜித் மட்டும் இல்லாமல் சிவகுமார், நாகேஷ்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருந்தது. அவங்களோட பணியாற்றியது எப்படி இருந்தது? இது வந்து இப்போ இந்த கருப்பண்ணி பெண்ணு, இப்போ அப்புறம் வந்து அசந்தோஷ், தமிழ்வாணன், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் வந்து எனக்கு ஒரு நல்ல டீம். எல்லாமே அந்த படத்தில் இருந்தாரா? சுசி அதில் இல்லை. சுசீந்திரன் வந்து தீபாவளியில் தான் ஒர்க் பண்ணாப்புல. அதனால் நல்ல டீம் என்கிட்ட இருந்துச்சு. பிரசன்னகுமார் டைலாக்கு எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. பட் அந்த பெரிய வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு வந்து சிவகுமார் சார், அந்த மாதிரி ஷாயிஷ், இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். அவங்க வந்தோடனே அவங்க அசோசியேட்டு அப்புறம் ரைட்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு இன்றைக்கி என்ன எடுக்க போகிறாங்கிறத சீனை பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அவங்க போர்ஷன் எப்போ வரணுங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது. போய் உட்காந்துட்றாங்க சார். நான் 9 மணிக்கு ஆரம்பித்தா 10:30 மணிக்கு உள்ளேன்றாங்க. கரெக்டாக 10:45 அந்த சீன் ஓடி, அந்த சீனில் அவங்க போர்ஷன் வரும் சார். உள்ளே என்ட்ராவாங்க சார். எப்படி சார் அப்படின்னு கேட்பேன். தெரியும்டா எனக்கு. 9 மணிக்கு நீ வான்னு சொன்னாலும் நான் தான் டைலாக் பேப்பர் பார்த்தேனடா. ஓப்பனிங்லேருந்து தானே நீ போவ, எனக்கு 10:45 தானே வரும், எதுக்கு நான் இங்கே வந்து வெட்டியாக உட்காரணும் அப்படின்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கோஆப்ரேட் அவங்க பண்ணாங்க என் கூட. நம்ம வந்து அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணாங்கிறத விட ஸோ நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க சார். அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் நாகேஷோட பண்ணியாச்சு. ஆமாம் சார். ரொம்ப எனக்கு வந்து என்னென்னா, நான் ரொம்ப தீவிரமான நாகேஷோட ஃபேன். யார் அப்படி ஒரு ஃபேன் எனக்கு. அவரோட காமெடியிலேருந்து டான்ஸ்லேருந்து, ஐயோ அந்த இதில் மணங்குத்தி பறவைகளில் வந்து அந்த பாட்டு கூட, அந்த பாட்டு வச்சுருப்பேன். இந்த கருவின்ற நாள் வந்து ஜெரிக்கட்டும், அந்த பாட்டு கூட அந்த 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. காதலிக்க நேரம் அந்த பாட்டுலேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் சார். ஏதாவது காமெடி, ராஜு மாஸ்டர் கூப்பிட்டு காமெடி பண்ணிகிட்ருப்பார்.
ராஜ் மாஸ்டர் அப்பா தான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டர், சுந்தர மாஸ்டர் தான். அதனால் ராஜ் மாஸ்டர் எது சொன்னாலும் நான் அந்த ஏதாவது ஒன்று திட்டினா கூட எதுவும் பேச மாட்டார், அப்படியே கை கட்டி நிற்பார். அவரை வச்சு மாண்டேன் சாங் எடுக்கிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா மியாவுன்னு ஒரு பூனை சத்துட சவுண்டு வரும். இது உடனே எங்கே சிங் பண்ணுறதுன்னு தெரில, அவர் சிங் பண்ணிட்டார் சார். பூனை இல்லை, நாங்கள் வேறு ஏதோ ஷார்ட் எடுத்துருக்கோம் மியாவ் அப்படின்னாரு. நாங்கள்லாம் உளுந்து சிரிச்சு அது எதுக்கு வித்யா கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த சவுண்டுக்கு வந்து அழகாக அவங்க வீட்டில் என்னென்ன திருமண மலர்களை சாங்கில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா பக்கத்தில் நின்றுட்டு அந்த மியா சவுண்டுக்கு வந்து அவர் சிங் பண்ணியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இதை நோட் பண்ணி ஒரு ஆள் சிங் பண்ணுறாருடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரும் சொல்லலை, நாங்களும் சொல்லலை, அவர் அதை சிங் பண்ணியிருக்காரு சார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. தீபாவளி படத்தில் ஜெயம் ரவி நடித்திருந்த பாத்திரத்தில் முதல்ல நடிக்க இருந்தது ஆர்யாவா? வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, டி இமான்னு பல இசையமைப்பாளர்கள் உங்களோட இணைந்து பணியாற்றியிருக்காங்க. அவங்களோட பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். தட்டக்காரத்தில் பாடும்போது உங்களுக்கு அந்த டியூன் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். இப்போ அதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நான் ஓகே சொல்கிறது வித்யாசாகர் சார்ட்ட ஒண்டி தான். ஏன்னா அனம்பொத்தி பறவை படத்தில் கதாநாயகனாக நடிக்க சிவகார்த்திகேயனை எப்படி தேர்வு பண்ணீங்க? பெருசாக வந்து எனக்கு வந்து இவர் தான் பண்ணோம் அவர் தான் பண்ணோங்கிற எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் சின்னதாக ஒரு ஹியூமர் டென்ட் இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். உதயநிதி ஸ்டாலின் யோகி பாபுனுடைய தீவிர ரசிகரா? அவர் வந்து யோகி பாபுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. யோகி பாபு ஆக்சுவலாக வந்து யோகி பாபு அதுக்கு முன்னாடியே 2-3 படம் பண்ணிட்டாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.